அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். இன்று மங்களகரமான நாளில் நீ செல்லும் காரியத்தில் வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இன்று முதல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை சுபமாகவும் உனக்கு சாதகமாகவே முடியும். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை. அவர்கள் நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மனம் என்பது எப்பொழுதுமே எதையாவது சிந்தனை செய்து கொண்டே இருப்பதால் எதை பற்றியுமே சிந்தித்து செயல்படாமல் தேவையான முடிவுகளை எடுக்க முடியாமல் நல்ல முடிவுகளை தகுந்த நேரத்தில் எடுக்க முடியாமல் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை பெரிதுபடுத்தி பெரிதாக பார்ப்பதுதான் மனித மனதின் இயல்பு. எதையுமே சுலபமாக கடந்து போக கற்றுக்கொள். எப்பொழுதாவது யாராவது உன்னை திட்டிவிட்டார்களோ அல்லது இழிவாக பேசிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பழிவாங்க வேண்டும், அவர்களை திட்ட வேண்டும் என்ற சூழ்நிலையில் நீ இல்லாத பொழுது அவர்களை எதிர்க்கு எதிராக நின்று பேச முடியாத சூழலில் நீ சிக்கி தவிக்கும் பொழுது உன் மனமானது அந்த விஷயத்தை பெரியப்படுத்தி அவர்களை திட்டுவது போல அடிப்பது போல ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் உருவாக்கி அந்த நிமிடத்தில் உன்னை சாந்தப்படுத்தும்.
அதுபோல உன் மனம் எப்பொழுதுமே உன்னை நிம்மதியாக்கும் வழியை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டிருக்கும். அதே போல உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவும் உனக்கு எது நல்லது, உன் வாழ்விற்கு எது நல்லது, உன் மனதிற்கு எதை செய்தால் அது நிம்மதி கிடைக்கும், உன் வாழ்விற்கு எது செய்தால் அது உன் முகத்தில் ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதை பார்த்து பார்த்து நானும் ஆவலோடு அதை செய்து கொண்டே இருக்கிறேன். மாயமான இந்த உலகத்தில், மாயை மட்டுமே நிறைந்திருக்கும் இந்த உலகத்தில் நியாயமான கோரிக்கைகளுக்கு எப்பொழுதுமே இடமே இல்லாதது போல ஒரு தோற்றத்தை தான் கொடுக்கும். ஆனால் கடைசியில் நியாயமே, தர்மமே வெல்லும். ஒன்றை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள், நன்றாக தெரிந்து வைத்துக்கொள். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டால், ஆசைப்பட்டால், நீ மற்றவர்களை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் சொல்வதை எதையுமே காதில் வாங்கி கொள்ளாதே, யாரையுமே பார்க்காதே. வெற்றி பெறுவது சாதாரண விஷயமல்ல. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எது சரி எது தவறு என்ற சிந்தனை செய்து கொண்டு ஆராய்ந்து அதை செய்தாலே வெற்றி சுலபமாக நம்மை வந்து சேரும். எதை பற்றுமே சிந்திக்காமல், எதை பற்றுமே யோசனை செய்யாமல் செய்வதை அப்படியே செய்து கொண்டிருந்தால் அது திருப்தியில்லாத ஒரு செயலாகத்தான் முடியுமே தவிர வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காது. வார்த்தை கூர்மையாகிவிட்டால் அது நம்மையே சிதைக்கக்கூடும். பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் பொறுமையாக இருந்துவிட்டு போகலாம். வார்த்தை கூர்மையாக ஆக்கிவிட்டால் அது திரும்ப மீண்டும் நம்மையே வந்து தீண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் பேச பழகு. சின்னம் சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்து உன் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறாய். நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே? பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்வில் என்றுமே தோற்றதே இல்லை, வெற்றியை மட்டுமே அனுபவித்திருக்கிறார்கள். மற்றொருவர் எந்த விதத்தில் உன்னை அலட்சியம் செய்தாலும், உன்னை அலட்சியப்படுத்தினாலும் கூட நீ அதை மனதில் வாங்கிக் கொள்ளாதே. ஒரு நொடி கூட அதை முன்னிலைப்படுத்தி உன் மனதை காயப்படுத்தாதே. ஏனென்றால் புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எங்கு நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ அந்த இடத்திலிருந்துதான் உனக்கான வாழ்வு ஆரம்பிக்கிறது. உனக்கான புது அத்தியாயம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை பக்குவமாக மனதில் பதிய வைத்துக்கொள். அந்த நொடியிலிருந்துதான், எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ அந்த நொடியிலிருந்துதான் நீ மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நான் மட்டும் எப்பொழுதும் அனுசரித்து போய்கொண்டே இருக்க வேண்டுமா? மற்றவர்கள் அவர்கள் வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நான் மட்டும் எப்பொழுதும் அனுசரித்து போய்கொண்டே இருக்க வேண்டுமா என்று மட்டும் நினைக்காதே. அப்படி நினைக்கும் பொழுது உன் எதிரில் உள்ளவர்கள் சண்டை சச்சரவு என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நேர் மாறாக நீ சகித்து கொள்ள பழகிக்கொண்டால், அனுசரித்து போக பழகிக்கொண்டால், பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டால் அதுவே உன் வாழ்விற்கு கவசமாக உன்னை தாங்கி நிற்கும். அமைதியாக இருந்து கொண்டு உன் மனதை நீயே தியானமாக வைத்துக்கொள். உன் மனம் பூங்காவனமாக மாறிவிடும். உன் வாழ்வே சோலைவனமாக உனக்கு திரும்பி நிற்கும். உன்னுடைய கோபங்கள், ஆதகங்கள், வெறுப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே உன் முன்னாக அந்த அமைதியாக நீ இருக்கும் சூழ்நிலையில் உன்னிடம் அவைகள் அனைத்துமே மண்டியிட்டு உன்னை விட்டு விலகிவிடும். உன் மனம் பூங்காவனமாக மிக அமைதியான சூழ்நிலையில் தழும்பி நிற்கும். இவையெல்லாம் உன்னை விட்டு விலகினாலே உனக்கிருக்கும் துன்பங்கள் அனைத்துமே சரி பாதியாக உன்னை விட்டு விலகிவிடும். வாக்குவாதமோ சண்டையோ கோபமோ எதற்குமே ஒரு தீர்வு அல்ல. அமைதிதான் மிகப்பெரிய தீர்வு என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக எது வந்தாலும் அமைதியாக உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்விற்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்து கொண்டே இருக்கும்.
மனம் நிம்மதியாக இருந்தாலே போதும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்பொழுதும் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கான அற்புதத்தை நடத்தவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் பிறப்பெடுத்திருக்கிறேன் என்பதை பக்குவமாக நம்பு. வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் எனக்கான நல்லதை நடத்தி காட்டுங்கள் சாயிநாதரே, நடத்தி தாருங்கள் சாயிநாதரே என்று மீண்டும் என்னிடமே வந்து புலம்பாதே. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில் உனக்கான வாய்ப்பை ஏதாவது ஒரு நொடியில் நான் நிகழ்த்துவேன். எனவே மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் பெற்றுக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இதை முழுவதுமாக கேள். இதுவரை உன்னை பார்த்து நகைத்த கண்கள் நிச்சயமாக வருந்தும்படி நான் செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிரியமான பிள்ளையின் வாழ்க்கையில் அனைத்து அற்புதத்தையும் உன் சாயிபாபா நடத்தி காட்டுவேன். நீ தோற்பதற்காக பிறக்கவில்லை. கட்டாயமாக உன் அப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தால் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய், ஜெயித்து காட்டுவாய். சாயிநாதா, பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான்
இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு? என் அன்பான பிரியமே, தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்கான தீர்வும் விரைவிலேயே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். சுலபமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்தே விடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை கண்டு எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாய்? இது உன் சாயின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது குழந்தையே. இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகிறது. நல்ல வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. தைரியமாக இரு. உன் கண்ணில் எப்பொழுது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டம் போக்க உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பக்தனை எப்பொழுதும் நான் ஏமாற்றியதே இல்லை. கண்டிப்பாக வருவேன். வந்து உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நான் வருவதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை
நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும்.